இந்த உலகமே அறிவியலை மையமா கொண்டுதான் இயங்கிட்டு வருது. அறிவியல் விஷயங்கள் எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்களா தான் இருக்கும். அந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஆதாரங்களும் இருக்கும். ஆனா அறிவியல்ல இப்படியெல்லாம் கூட இருக்குதா, இல்ல இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குங்க. இந்த வீடியோல அறிவியல்ல இருக்கக்கூடிய வியக்க வைக்கும் விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நயகரா நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இது. அந்த நீர்வீழ்ச்சியில சுமார் 10,000 ஆண்டுகளாக ஏற்பட்ட மண்ணரிப்பு காரணமாக அதன் அடிப்பகுதியில சுமார் 7 மைல் வரைக்கும் பள்ளம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. அடுத்ததா கெச்சப். ஒரு காலத்துல வெளிநாட்டு உணவு பொருளான கெச்சப் இன்னைக்கு இந்தியாவிலையும் அதிகமா பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. அதன் அடர்த்தி தன்மை காரணமா கெச்சப் ரொம்பவே மெதுவா தான் பாட்டில இருந்து வெளியே வருது. கெச்சப் பாட்டில இருந்து வெளியே வரக்கூடிய வேகத்துல ஒரு பொருள் ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நகர தொடங்கினா அது ஒரு ஆண்டிற்கு 25 மைல் தான் கடந்திருக்குமா. எதோட ஒப்பிடுறாங்கன்னு பாருங்களேன். அடுத்ததா தேசிய சின்னம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேசிய அடையாளங்கள்ல ஒண்ணு சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய வடம் மாகாணம். அந்த நாட்டுல நகரக்கூடிய தேசிய அடையாளம் அது ஒண்ணுதானா. அடுத்ததா கத்திரிக்கோல். உலக புகழ்பெற்ற மொனாலிசா ஓவியம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வரைந்தவர் லியோனார்டோ டா வின்சி. இவர் பல துறைகள்ல திறமை வாய்ந்தவரா விளங்கியிருக்காரு. இவர் தான் நம்ம இன்னைக்கும் பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கோளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, இவர் தான் கத்திரிக்கோளையும் கண்டுபிடிச்சிருக்காராம். அடுத்ததா லிப்ஸ்டிக். இன்னைக்கு லிப்ஸ்டிக் பயன்படுத்தாத பெண்களே ரொம்ப குறைவு தான். பல வண்ண கலர்கள்ல கிடைக்கக்கூடியது தான் லிப்ஸ்டிக். ஆனா மார்க்கெட்ல விற்பனை செய்யக்கூடிய பெரும்பாலான லிப்ஸ்டிக்கல்ல மீன் செதில்கள் இருக்குதாங்க. இந்த மீன் செதில்கள் தான் ஒரு முக்கிய இடுபொருளா சேர்க்கப்படுது லிப்ஸ்டிக்ல. அடுத்ததா மின்னல்கள். இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மேகங்கள் சுழன்று கொண்டேதான் இருக்குமா. இந்த மேகங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசும் போது மின்னல் ஏற்படுது. ஆனா ஒவ்வொரு நொடிக்கும் சராசரியா 100 மின்னல்களை பூமி தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? யாருக்கு தெரியும்? இப்ப கூட மின்னல் வரலாம், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அடுத்ததா சிகரெட் லைட்டர். இன்னைக்கு வழக்கமா சிகரெட் பிடிப்பவங்க பாத்தீங்கன்னா சிகரெட் லைட்டரை கையோடய வச்சுக்கிறாங்க. ஆனா அவ்வப்போது பிடிப்பவர்கள் கடைகள்ல தீப்பெட்டி வாங்கியே பயன்படுத்துவாங்க. ஆனா தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சிகரெட் லைட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அடுத்ததா கண்ணாடி ஜார். ஒரு கண்ணாடி ஜாரை மறுசுழற்சி செய்வதன் மூலமா நம்ம 3 மணி நேரம் தொலைக்காட்சி பயன்படுத்துவதற்காக செலவிடப்படக்கூடிய எனர்ஜியை சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அடுத்ததா இடி. விண்ணில் இருக்கக்கூடிய மேகங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது இடியும் மின்னலும் ஏற்படுது. சில மோதல்கள் மெதுவா நடந்தா வெறும் இடி மட்டும்தான் ஏற்படும். ஆனா விஞ்ஞானிகள் குறிப்பிட்ட எந்த நேரத்தை நீங்க எடுத்தா அதுல குறைந்தது 1800 இடிகள் விண்வெளியில இருந்து இடிக்குமா. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு இடிக்க பயப்படுறோம், அப்ப விண்வெளியில 1800 இடிகள் இடிச்சா என்னத்துக்கு ஆகுறது. அடுத்ததா பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். பூமியின் துணைக்கோள் நிலா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூமியிலிருந்து நிலவு 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஏதாவது புதுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலிருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலா இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா நிலா தள்ளி போய்கிட்டே இருக்கு பூமியை விட்டு. பூமி மேல நிலாவுக்கு என்ன கோபமோ. அடுத்ததா சூறாவளி. வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல சூறாவளி புயல் தாக்கியது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படியான சூறாவளியில பல வகைகள் இருக்குங்க. அதுல 3வது வகைதான் சூறாவளிக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அணு ஆயுதங்களையும் சேர்த்து வெடிக்க வச்சா எவ்வளவு சக்தி வெளியாகுமோ அதை விட 10 மடங்கு அதிகமான சக்தி கொண்டதா இருக்கு அப்படிங்கிற தகவல். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான பேரழிவுல இது. அடுத்ததா அக்காமா பாலைவனம். தென் அமெரிக்காவில் சிலியின் அக்காமா அப்படிங்கிற பாலைவனம் ஒண்ணு இருக்குங்க. பல ஆண்டுகளா இந்த பாலைவனத்துல மழை பெய்ஞ்சதே இல்லையா. இந்த பகுதியில 2011ஆம் ஆண்டு வரைக்கும் மழை பெய்ததற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. என்னதான் பாலைவனமாக இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அப்பப்போ மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த பாலைவனத்துல 2011க்கு அப்புறமா மழையே பெஞ்சது. ஆனா 2011ஆம் ஆண்டுக்கு அப்புறமா இந்த பகுதியில பனிப்பொழிவு ஏற்பட்டு இருக்கான். அடுத்ததா ஒரு ஸ்பெஷலான வாகனங்க. இங்கிலாந்துல 2ஆம் குயின் எலிசபெத் பயன்படுத்திய வாகனம் ஒரு காலன் எரிபொருளுக்கு 6 இன்ச் தான் நகருமா. ஒரு காலன் எரிபொருள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3.8 லிட்டர் ஆகும். அப்ப இந்த வாகனத்தின் மைலேஜ் தான் வெறும் 2ற்கும் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மூழ்கக்கூடிய நூலகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியானா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நூலகம் ஒண்ணு ஆண்டுக்கும் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பூமிக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூலகத்தை கட்டும் போது இந்த நூலகத்துல வைக்கப்படக்கூடிய புத்தகங்களின் எடையை கணக்கிட்டு கட்ட மறந்துட்டாங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா ஜம்போ ஜெட். இந்த ஜம்போ ஜெட் ரக விமானங்கள் பல வகை இருக்கு. இந்த ரக விமானங்கள்ல இருக்கக்கூடிய எரிபொருளின் முழு கொள்ளளவு ஒரு வாகனம் 4 முறை உலகத்தை சுற்றி வரக்கூடிய செலவாகும் அப்படின்னும் எரிபொருளுக்கு இணையான அளவாகும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மெத்தை. நாம படுத்து உறங்கக்கூடிய மெத்திகள் 10 ஆண்டுகள்ல நாம வாங்கும் போது இருந்த எடையை விட 2 மடங்கு எடையில கூடி இருக்குமாங்க. 10 ஆண்டு பயன்படுத்தல தூசி, அழுக்கு, முடி, துணிகள்ல இருக்கக்கூடிய பஞ்சு, நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமா மெத்திக்குள்ள போய் அதன் எடையை 2 மடங்காக்கிடுமா. அடுத்ததா பால் பாயிண்ட் பேனா. ஊசி முனையை விட பேனா முனை கூர்மையானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல சராசரியாக ஆண்டிற்கு 100 பேர் பால் பாயிண்ட் பேனா முனை குத்தி மரணம் அடைஞ்சிருக்காங்களாம். அடுத்ததா ஆன்டாரஸ்.
பூமிக்கு ஒளியை வழங்குவது சூரியன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியன் பூமியை விட பல மடங்கு பெருசு. முழுக்க பார்த்தீங்கன்னா எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சூரியன் பக்கத்தில் பூமி நெருங்கினா நம்ம எல்லாருமே சாம்பல் தான். அந்த அளவுக்கு உக்கிரமானது சூரியன். ஆனால் சூரியனை விட சுமார் 60,000 மடங்கு பெரிய நட்சத்திரம் ஒன்று இருக்காங்க. அதன் பெயர் ஆன்டாரஸ். இது பார்த்தீங்கன்னா சூரியன் பக்கத்தில் போனால் சூரியன் ஒரு சின்ன பந்து மாதிரி தான் இருக்குமா. ஆன்டாரஸ் அவ்வளவு பெருசாங்க, அந்த அளவுக்கு பெரிய நட்சத்திரமா. அடுத்ததா விண்வெளி வீரர்கள். விண்வெளி வீரர்கள் விண்ணிற்குள்ள இருக்கும்போது அவங்களால கண்ணீர் விட முடியாதான். அவங்க அங்க ஏதாவது சோகமான செய்தியை கேட்டாலோ அல்லது ஆனந்த கண்ணீரை விடணும் அப்படின்னு நினைச்சாலோ அது முடியாதான். ஏன்னா விண்வெளியில புவியீர்ப்பு சக்தி இல்லாததால கண்ணீர் பொங்கி வரும், ஆனா கண்ணீர் வடிக்க முடியாதான். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த எல்லா விதமான ஃபேக்ட்ஸ்லையும் உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம அறம் யாதினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.